மாண்டேஜ் எடிட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் ட்ராக்கிங் எஃபெக்ட்டை எப்படி நம்ம CapCutல மேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஹெட்டை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராக் பண்ண வீடியோவை CapCutல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா ஒரே லைனா வந்து டைப் பண்ணாம அவங்க சொல்ற ஒரு வேர்ட்ஸும் தனித்தனி டெக்ஸ்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி டைப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம ட்ராக் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணும் என்னென்ன அனிமேஷன் வேணும் அப்படிங்கறது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பொசிஷனும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்கணும் ஸ்கிரீன்ல அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக் வந்து கட் ஆயிரும். சோ மறுக்கா நீங்க ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ரெண்டு வேலை ஆயிரும். சோ நீங்க வந்து டெக்ஸ்ட்ல அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு yellow கலர் ரவுண்ட் வந்து வரும் ட்ராக்கிங் பாயிண்ட். அதை என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ராக் ஆயிரும். இதே மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான ஹெட் ட்ராக்கிங் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கிங் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டெக்ஸ்ட் லேயர்ல மட்டும் தான் வந்து ட்ராக் ஆகும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டட் டெக்ஸ்ட் லேயர்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ட்ராக்கிங் எஃபெக்ட் வந்து வராது. அதனால நீங்க மேனுவலா தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அந்த சைனிங் ஆஃப் சாரதி. பை.